ஏங்க வெளியில் வந்தால் வேற எங்கேயும் சுற்றி பார்க்க கூட்டிகிட்டு போவீங்கன்னா ஏங்க இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? எல்லோரும் குதிச்சிக்கிட்டு இருக்காவோ? டீ கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு இங்கே வந்தேன். என் வயசில் இங்கெல்லாம் வரத்துக்கு எனக்கு கொடுத்து வைக்கல டீ. கல்யாணம் முடித்து பொண்டாட்டியோடு வந்தால் கொஞ்சம் சந்தோஷப்படலாமே, சந்தோஷமாக இருக்கலாமே நினச்சி இங்கே வந்தேன். அது ஒரு குத்தமாட்டி. டான்ஸ் பண்ணுடி, என்ஜாய் பண்ணு. வயசில் வரத்துக்கு கொடுத்து வைக்கலன்னு சொல்கிறீங்க, வயசான பிறகு இங்கே வந்து என்னங்க பண்ண போகிறீங்க? ஏட்டி நீ ரொம்ப ஓவராக பேசுத. எனக்கு என்ன வயசாயிட்டோ? பின்ன வயசாகலையோ? இன்னும் என்ன 20 வயசு இளமனே நினைப்போம் உங்களுக்கு? நீ இப்போ எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டு வாக்குவாதம் பண்ணுத? என்ஜாய் பண்ணிட்டி. இப்போ என்ன நான் டான்ஸ் ஆடணுமோ உங்களுக்கு? ஆடிட்டா போச்சு. இட்டி என்ன டான்ஸ் ஆட சொன்னால் நின்ன இடத்துல ஓடிக்கிட்டு இருக்க? இது என்ன கொடுமையாக போச்சு? எல்லாரும் நின்ன இடத்துலேருந்து குதிக்கிறாங்க, நான் நின்ன இடத்துல ஓடக்கூடாதோ? ஏங்க இந்த ஆட்டம் போதுமாங்க, வீட்டுக்கு போகலாமா நம்ம? சாரிங்க பழக்க தோசத்தில் சொல்லிட்டேன், ரூமுக்கு போவோமா? எட்டி எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துட்டி, கொஞ்ச நேரம் சிரிச்சுக்கிறேன். என்னது சிரிப்பு வருதா? சிரிப்பு வருதா உங்களுக்கு? வரட்டும், ரூமுக்கு போய் வச்சுக்கிடுதேன் உங்களை. இருங்கண்ணே, வாங்க. கடவுளே, இது என்ன எனக்கு வந்து சோதனை. எங்கே வந்தாலும் என் வாய்க்கொழுப்பால் நானே மாட்டிக்கிறேனே. கஷ்டம். எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் எக்காலத்திலும் வரவே கூடாது. கல்யாணம் முடித்தவன் கல்யாணம் முடிக்காமல் இருக்கணும்னு நினைக்கிறான், கல்யாணம் முடிக்காமல் இருக்கவன் கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கிறான். என்ன வாழ்க்கடா இது? இந்த தத்துவத்துக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே கிடையாது. ரூமுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குது, நான் போகிறேன். யோ, உனக்கு எவ்வளையா கொழுப்பு? எல்லாரும் முன்னாடி என்னை பார்த்து சிரிக்கேனே, அந்தளவுக்கு நான் உனக்கு கேவலமானவள் ஆகிட்டேன். ஏன்டி சந்தோஷத்தில் கூட ஒரு மனுஷன் சிரிக்கக்கூடாதா? ஏன்டி இப்படி பாடாப்படுத்துத என்ன? ஓ, நான் பாடாப்படுத்துதானா? அப்படி தான் இருக்கும், நான் பாடாப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். எங்கேயுமே போவேணாம், நம்ம என்ன செய்தோம்? இப்போ பிள்ளைங்களோட ஊருக்கு கிளம்புறோம், சரியா? நீ பிள்ளைங்களை கூப்பிடு. எங்கே போய் தொலைஞ்சதோலாம், உனக்கு பிறந்தது தானே, என் பேச்சை கேட்கவா போதுங்க? இரு, ஃபோன் பண்ணி பார்க்குறேன். ஹலோ, எங்கே இருக்கீங்க ராய்வலா? நீயும் தம்பி எங்கே இருக்கீங்க? சீக்கிரமாக ரூமுக்கு வாங்க, நம்ம ஊருக்கு போகிறோம். துணியெல்லாம் வந்து பேக் பண்ணணும், சீக்கிரம் வாங்க, டைம் இல்லை, சரியா? மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னை கத்த வைக்காதீங்க. உங்கள் அப்பா ஒரு பக்கம் கத்த வைக்கிறாருன்னா நீங்கள் ஒரு பக்கம் கத்த வைக்கிறீங்க. வைங்க சீக்கிரம், 2 பேரும் இப்போ வந்துடணும். பிச்சு. அம்மா, ஏம்மா உடனே ஊருக்கு கிளம்புறோம்? நேற்று தானே வந்தோம். இங்கே கிளைமேட்லாம் சூப்பராக இருக்குமா, இன்னும் 2-3 நாள் இங்கேயே இருந்துட்டு போகலாமே. ப்ளீஸ்மா, மே மாதம் லீவுக்கு தான் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல, இப்போனாவது கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்கும் இப்படி ட்விஸ்ட் அடித்தா எப்படிம்மா? அப்பா ப்ளீஸ்ப்பா, இன்னும் 2-3 நாள் இருந்துட்டு போகலாம்ப்பா இங்கேயே. மகனே, எனக்கும் ஆசை தான்ப்பா, ஆனால் உங்கள் அம்மா தான் ஒத்துழைக்க மாட்டேங்கிறா. அம்மா ப்ளீஸ்மா, ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போகலாம்மா. அம்மா கோவப்படாமல் சொல்லும்போதே போய் கிளம்பிருங்கப்பா, நல்ல பிள்ளைங்கள. அம்மா சொல்கிறத கேட்பீங்க தானே, புரிஞ்சு நடந்துக்கோங்கப்பா. அம்மா ப்ளீஸ்மா, என்னை புரிஞ்சுக்கோம்மா ப்ளீஸ். நான் வீட்டுக்கு வந்து என்னம்மா பண்ண போகிறேன்? என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எத்தனையோ தடவை ஊர் சுற்றி பார்க்குறாங்க, நான் உங்கள் கூடலாம் சேர்ந்து இப்போ தானம்மா ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கேன். என் ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்துட்டு எங்கேயாவது சுத்தவாமா செய்கிறேன். ஏட்டி பிள்ளை அழுகுற மாதிரி சொன்ன புரிஞ்சுக்கோ கொஞ்சம். சரி, தம்பி அழுதுட்டான், அம்மாவுக்கு மனசு கேட்கல, அதனால இன்னும் ஒரு 2 நாள் இங்கே தான் இருக்க போகிறோம். ஐ ஜாலி தேங்க்யூம்மா. அம்மா, நான் அழுதா கூட இப்படி உடனே ஓகே சொல்லியிருக்க மாட்டேன், தம்பி அழுதானே ஓகே சொல்லிட்டேன். பரவாயில்ல, எப்படினாலும் எனக்கு ஹாப்பி தான், ஐ எம் ஹாப்பி. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு வீட்டுக்கு போகலை, சந்தோஷம்தான். ஹா.